மே மந்தில் நான் நம்புகிறேன், நீங்கள் ஒருத்தரும் ஸ்ட்ரகிளே இல்லாமல் ஒரு தோல்வியும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஆண்டவர் இடம் கொண்டு பெருக போகிறார். கர்த்தர் உங்களுடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்க போகிறார். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாலாகாமல் உன்னை நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் நமக்காக திறப்பார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் லாபம் நம்மை தேடி வரும். யோபுவை முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர், யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கின கர்த்தர், ஆமேன், ஆபிரகாமை கர்த்தர் விசாலமாக்கின கர்த்தர், நமக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நமக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். என்னை கர்த்தர் பல மடங்கு வருகிற ஆண்டு ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே, ஆண்டவருடைய வருகை தாமச்சா வருகிற வருஷம் நான் ஒரு சாட்சியோட தான் இந்த இடத்துல வருவேன், சாட்சியோட தான் வருவேன். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சதை நிறைய பேர் பார்க்க போறாங்க. என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போறாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் என்னை உயர்த்தினதை வந்து பாருங்கள் என்று நான் நிறைய பேருக்கு சாட்சியாய் நான் நிற்க போகிறேன். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நான் நம்புகிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் எஸ் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. பெரிய ஞானத்தை ஆண்டவர்